வணக்கம்ங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத பலனில் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி கொண்டு வருகின்றோம். இந்த தொகுப்பில் ஒரு 3 ராசியை பார்க்க போகிறோம். நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா 12 ராசிகளுக்கும் ஒரு வகையான பலன் இருக்குங்க. எந்த ராசியும் எதுவும் சடைச்சது கிடையாது. அதுக்கு ஒரு திறமை, ஒரு நிர்வாக பொறுப்புகள் நிறையா இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு வரதில்ல. இன்றைக்கி பார்க்க போகிற ராசியில் ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டசாலியாக வரப்போகிறீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இன்றைக்கி அர்த்தாஷ்டமி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு சில கேட்கலாம். இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கிறனால ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி ஒரு ரொம்ப சுலோவான கிரகம். அந்த சுலோவான கிரகம் வக்கரமானால் ஸ்பீடாக போகணும்னு அர்த்தம். அதாவது சில பேருக்கு நேர வேகமாக போக மாட்டாங்க, பைய போவாங்க. ஆனால் பேக்கில் வேகமாக வருவாங்க. இப்போ ராகுகேது எப்படி வக்கரத்தில் இருக்கிறவங்க. அப்போ ஒவ்வொரு கிரகமும் வக்கரமாகும்போது அது என்ன செய்யும்னா அதுக்குண்டான நெகட்டிவான வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ சனி ஒரு பாவகர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாவத்துக்கு பிறகு என்ன செய்வார்? அது நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதுக்காக நன்மை செய்யுங்கிற பாவம் செய்யுமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் மாதிரி கெடுக்கிற கிரகம் என்ன செய்யும்னா நன்மை செய்யாமல் வச்சுக்கிறோம். அப்படி தான் எடுத்துக்கிற மொழியை அது கெட்டது செய்யுமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சிலவர் அப்படி கேட்பாங்க. அப்போ சனி பாவக்கிரகர். அவர் பாவத்தை நிப்பாட்டி புண்ணியத்தை செய்யக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஆடி மாதம் அனைத்தும் அருமையாக இருக்க போகுது. இது ஏன் சொல்கிறோம்னா இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க தெரியுமா, காற்றுள்ளே தூற்றிக் கொள்ளும்பாங்க. ஒரு காலம் வரும்போது நம்ம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு சில ஆலோசனைகள். இந்த மழை பெய்யும் போது தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம். தெருக்குழாயில் ஒரு தண்ணி வர்றாங்கன்னா வேகமாக பிடிச்சி வச்சுட்டோம், நம்ம 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னா தண்ணியில் செய்வீங்க. இப்போ விலைக்கு தண்ணி வாங்கணும், இல்லை தண்ணிக்காக ஓடணும். அப்போ வயது உள்ளம்போது நல்ல கிரகம் இருக்கும்போது நல்ல காலம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டால் பின் வாழ்க்கையில் நீ உட்காந்து சௌரியமாக உட்காந்து சாப்பிட்லாம். பயன்படாமல் சௌரியத்துக்கு இருந்தோம்னா நம்ம பின்னால் அலையணும். ஆகையினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை தேடி சந்தர்ப்பம் வரும், அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். எப்படியா சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தொழில் ரீதியாக ஒரு புதிய தொழில் வாய்ப்பு வருது. அதை ஆராய்ந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க. ஒரு இடம் வருது, இதுவரை இடம் வேணாம்னு இருப்பீங்க, திடீர்னு இடம் வருது, ஏதோ முன்னப்பின வருதுன்னா அதை ஆராய்ஞ்சு அந்த இடத்த வாங்குறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க. இப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கூடிய ஆடி மாதம் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். யார்? விருச்சிக ராசிக்காரங்க. இதில் ரொம்ப சூட்சும ரகசியம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த ரொம்ப பொறுமையாக கடைப்பிடிக்கணும். எதையுமே திட்டமிட்டு செய்வாங்க. ஆனால் நீங்கள் திட்டமிட்டால் இது செய்ய முடியாது. இந்த காலத்தில் வரும்போதே அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு நமக்கு ஒரு காலம் வருது, அந்த காலத்தை நம்ம கையில் வச்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் விரைந்து சுறுசுறுப்பாக இருந்தீங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான பலனை, அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம் என்பதை ஐயமில்லை. சரி, அடுத்து கும்பராசிக்காரங்க. என்னையா கும்பராசிக்காரன் லக்னம் அந்த ராசியிலேயே சனிவார் உட்காந்துருக்கிறாரு. உங்கள் ஜென்மம் உட்காந்து வக்கரமாயிருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வந்த தொல்லைகள், இதுவரைக்கும் நோய்கள், இதுவரைக்கும் அந்த கடன் பிரச்சனை இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். இல்லை அதுக்குண்டான வளர்ச்சியை கொடுக்கும். கடன் வளர்ச்சி கிடையாது, உங்களுக்கு உண்டான பொதுவான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை கொடுக்கும்போது நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதம் கிடைக்கும்.
அப்போ கும்பராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த காலங்களை பயன்படுத்தி கொஞ்சம் நிதானமாக இருந்து ஒவ்வொன்றா யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான காலம் கனிந்து வரக்கூடிய ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்குது. உருவான சோத்துக்கு ஒரு பருக்க பதினஞ்சு சொல்கிறோம்லங்க. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது உங்களுக்கு டைம். இருந்தால் அந்த ஒரு மாதத்துக்கு சேமிச்சிட்டிங்கன்னா 1.5 வருஷம் ஈஸியாக கழிச்சிடலாம். இப்போ 1.5 வருஷத்துக்கு வருமானம் நமக்கு வந்து ஒரு சராசரி வருமானம் ஒரு மாதம் 30,000 சம்பாதியம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30,000 வருஷத்துக்கு ஒரு 3.5 லட்சம், அங்கிட்டு ஒரு 1.5 லட்சம், 5 லட்சம், ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு வர்ற மாதிரி இந்த ஆடி மாதம் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் 1.5 வருஷம் கவலைப்பட வேண்டியது இல்லையே. அப்படி உன்னை சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஆடி மாதமாக உங்களுக்கு இருக்குது. இதை பயன்படுத்திக்கிறணும். யார்? கும்பராசி நேயர்கள். நீங்கள் கண்டிப்பான முறையில் திருநள்ளாறு சென்று வர்றது மிக 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 அற்புதமான உத்தமம். இல்லை அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுயா, பக்கத்தை சொல்லுங்கள் சாமி. நிறையா பேர் கேட்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் திருநாள் வச்சு சொல்கிறீங்க ஐயா, எங்கேயா நாங்களாம் இங்கேருந்து இங்கே போக முடியுமா ஐயா? கவலையே பட வேண்டாம். உங்கள் ஊரில் தனிச்ச சனி பகவான் பக்கத்தில் உள்ள கோயிலோ உங்கள் கோயில், அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் செய்து ஊனமுற்றவர்களுக்கு ஒரு 8 பேருக்கு உணவு, பிடித்த உணவை வாங்கி கொடுத்து வந்தால் சனியோட வேகம் குறைந்து அவருடைய லாபம் அதிகரிக்கும். சனி ஆயுள்காரகன். ஒரு மனிதன் ஆயுள் இருந்தால் தான் அவன் வாழவே முடியும். அப்போ ஆயுள்காரகன் தான் இந்த மகரத்திலையும் கும்பத்திலையும் ஆட்சி வீடாக வச்சுருக்கிறார். காலத்தை வீட்டில் 10ஆம் வீடும் 11ஆம் வீடும் இந்த வீடு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எதையுமே நிதானமாக செய்யும்போது உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும். உங்களுக்கு எப்பயுமே ஆயுள் அதிகம். யார்கிட்ட நிதானமாக பேசி சொல்லுவாங்க, வாக்கில் சனி இருக்கியா, கும்பராசிக்கார்ட்ட வாயில் விடாதீங்க அப்படிம்பாங்க. அப்போ நீ யார்கிட்டையும் வாழ்த்து சொல்லுவதாக இருந்தால் அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நெகட்டிவாக சொல்ல நெகட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதுவே உங்களை சேரும். அப்போ நல்ல விஷயங்களை விதைங்க, உங்களுக்கு நன்மையே சேரும். கும்பராசிக்காரர்கள் துன்பம்லாம் வாழ்கிறதுக்கு ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம், அதிர்ஷ்டம் உங்களுக்கே. நிறைவாக மிதுனராசிக்காரங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு பாதி பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்பாங்க, பாதி பேருக்கு என்னங்கய்யா நாங்கள் அப்படியே தான் இருக்கோங்கய்யா, ஒன்றும் மிதுனராசி மீண்டும் மாதிரி தெரியலையா, போன வட்டம் 10,000 சம்பளம் கொடுத்தாங்க ஐயா, இந்த வட்டம் 12,000 கொடுத்தாங்க ஐயா, 2,000 கூட கொடுத்தா, இருந்தாலும் 2,000க்கு 5,000 செலவு ரெடியாக இருக்குய்யா. என்ன செய்ய? காலங்களும் நேரங்களும் செலவுகள் கூடிக்கொண்டு தான் இருக்குது. வருமானம் வேலை பெறுகிறாலும் அது விலைவாசி கூடிக்கொண்டே இருக்கிறது. வயது கூடுது, வருமானம் கூடுது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசியும் கூடுது. எல்லாமே கூட தான் இருக்குது. நம்ம தான் அதை சுருக்கி கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய சந்தர்ப்பங்களின் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம். திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக. எனக்கு இது காட்டு ராசி படப்படன்னு இருப்பாங்க, கையில் வர டக்குன்னு செலவு, அப்புறம் உட்காந்து அப்படி யோசனை, ஐயோ செலவிச்சிட்டுமே. எப்பயுமே நீங்கள் நிதானத்தை கடைப்பிடித்தாலே நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டாலி. இந்த ஆடி மாதம் இந்த குரு பகவானும் சனி பகவான் ராகுக்கு எதுவும் உங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. இதை அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆடி மாத பலன் என்னென்னா ஒவ்வொரு மாதம் ஒரு பலனுங்க. ஏன்னா சூரியன் ஒரு மாதம் ஒருத்தர் இருப்பார், சந்திரன் 2.5 நாளில் தாழ்வார். இது வருஷகரங்களுக்கு தகுந்த மாதிரி சில பல இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி இப்படிலாம் வரும். அந்த பயிற்சி நேரங்களை நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய கோபங்களையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்கன்னா அதுக்குன்னா பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பது ஐயம் இல்லை. அதுக்கு தான் ஆடி மாத பலனை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அதிர்ஷ்டாலி தான், எல்லாருக்குமே சாமி வந்து சந்திரன் கொடுக்குவார். உங்களுக்கு உண்டான பலன் நீங்களாம் தீர்மானிக்கணும். இப்போ மிதுனராசி எப்படி இருப்பாங்கன்னா வேகம் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கும், அதோட விவேகம் இருக்கணும். வேகமாக இருந்து நான் டென்ஷன் ஆகி கடைசியில் பிபி ஏறி கடை படுத்துருப்பேன். அந்த நேரம் போய் அடடா ரொம்ப வேகப்பட்டோமோ, வேகமாக ஓடி செஞ்சுட்டு கடைசியில் டம்முன்னு விழுந்தப்பறம் அப்போ தெரியும் பையன் போயிருக்கான் போலுக்கு. ஐயா இவ்வளோ நேரம் வேகமாக போய் 2 மணி நேரம் சீக்கிரம் போகிறத பார்த்து இன்றைக்கி 2 நாள் லீவ் போட்டு உட்காந்துருக்கோம். இது தேவையா? 2 மணி லேட்டாக போயிருந்தா 2 நாள் லீவ் தேவையில்லையே. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும். ஓடுவார் ஓடிக்கொண்டே இருப்பார்.
நிதானத்தை கடைப்பிடித்தால் ஆடி மாதம் அதிர்ஷ்டமாக மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு மீண்டது, கடந்து வந்துட்டீங்க. கொஞ்சம் கடக்கிறதுக்கு ஆடி மாதம், ஆடி காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆடி காற்றுல அம்மியாக ஆளுமையாம்பாங்க. அந்த வேகத்தை குறைக்கணும் நீங்கள். அதுதான் விவேகத்தை கிடைக்கும். மிதுனராசிக்காரங்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஆலோசனை பண்ணி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க. தனக்கு உபதேசம் பண்ணோம்னே அதுதானே பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிற எல்லாருமே சூப்பராக இருக்குது, நீங்கள் அப்படி இருக்கணும் ஐயா. அதுதானே அப்படி சூழ்நிலையாக மாற்றப்பட்டு விடுகிறது அடிக்கடி. அப்போ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு எப்பயுமே யோகம். குடும்பத்துக்கு யோகம், குழந்தைகளுக்கு யோகம், அப்பா அம்மாவுக்கு யோகம், கணவனுக்கு யோகம், மனைவிக்கு யோகம். அதே போல் நீங்கள் ஒரு ஆசிரியர் இருந்தால் மாணவர்களுக்கு யோகம். ஏகப்பட்ட யோகத்தை கொடுக்குறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்ல ஐயா. அப்பா வீட்டில் அம்மா நல்லா சமையல் பண்ணி கொடுக்குறா, சுவையாக இருக்குது. ஆனால் அவள் நல்ல ஆரோக்கியமாக தான் நமக்கு சுவை கிடைக்கும். அவள் எத்தனை நாள் சமைச்சு போட்டுட்டு இருப்பா பட்னியாக இருந்து. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்களை மற்ற ராசிக்காரர் நல்லது, மற்றவங்க நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. அதை விட அதிர்ஷ்டம் சில சேனலுக்கு நல்லதுயா. அதனால் மிதுனராசிக்காரங்க நீங்கள் நல்லபடியாக உங்களை பாதுகாத்துக்கங்க. நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் உங்களை இழக்க வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கணும். மிதுனராசிக்காரங்க யார் யார் இருக்கீங்களோ உங்களை நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்க நல்லா இருந்த மாதிரியே. அதனால் நல்ல உடம்பை ஆரோக்கியம் பார்த்துங்க, உள்ளத்தை பார்த்துக்குங்க. உள்ளம் தெளிவாக இருந்தால் இல்லம் தெளிவாகும். இல்லம் தெளிவானால் உங்களுக்குள்ள சுற்றத்தை அனைவரும் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி எப்பொழுதும் மனசை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். இன்பமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இந்த சேனல் நோக்கியும் லட்சியமே சொல்லலாம். ஏன்னா இந்த சேனலில் அதிர்ஷ்ட சன்மியம் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் இந்த பேரை வச்சோம். எப்பப்போ என்ன நம்ம வாயிலிருந்து வாழ்த்து சொல்கிற வந்தீங்களா, அந்த வாழ்த்து நல்லதாக சொல்ல 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 நல்லதாக ஆயிடுவாங்க. சிவாஜி கணேசன் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில். சிவாஜி இது வேஷம் போட்ட பிறகு என்னை சாமி நம்பினாங்க ஐயா, அந்த அளவுக்கு. அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன் உள்வாங்கி கருத்துக்கள் அறிவி அதுவாய் ஆகிவிடுகிறார்கள். அப்போ நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம், நல்லதாக இருப்போம், எல்லாம் நன்மையாக அமையும். அப்போ எல்லாம் நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லா ராசிக்காரர்களும் ஆடி மாதத்தில் அற்புதமான பலர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த புதிய தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.